வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பரே தெரியாது. ஸோ நம்பர் இருந்தால் வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேன் கார்டு நம்பரே தெரியலனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேன் கார்டு நம்பர் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். பேன் கார்டு நம்பர் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை வந்து நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம புது கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து புது கார்டுன்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து மாறாது, ஒரே நம்பர் தான் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து எப்படி ஒரு ஆதார் கார்டு தான் சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு பேன் கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கான முயற்சி பண்ணாதீங்க. அதாவது இருக்கும்போதே இன்னொன்று வந்து அப்ளை பண்ணாதீங்க. இருக்கிறதே வந்து நீங்கள் ரிகவர் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேன் கார்டு நம்பர் வந்து நம்ம எப்படி ரிகவர் பண்ண பார்ப்போம். முதல்ல வந்து கூகுள் வந்துடுங்க. கூகுள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. இல்லை வந்து இ-ஃபில்லிங் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஹோம் இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் இ-ஃபில்லிங்கான பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜில் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் இ-பேன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து கெட் இ-பேன் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறது. நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி பேன் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து டவுன்லோட் பேன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஓடிபி போயிருக்கும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பேன் கார்டு வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அலர்ட் ஆகிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓகே ஆகிடுச்சு. அதாவது வந்து நம்ம இப்போ வந்து நம்மளோட இ-பேனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் இ-பேன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இங்கே வந்து இங்கே டவுன்லோட் இ-பேன் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது பாஸ்வேர்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்லாஷு கோடு கிடையாது எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய பேன் கார்டோடைய நம்பர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரு எல்லாமே வந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணாமல் பழைய மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒர்க் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பழைய மாடல் பேன் கார்டு இருக்குது பாருங்கள். அதாவது அப்போலாம் வந்து ஆதார் கார்டு வந்திருக்காது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இங்கே வந்து மேலே இருக்குது பாருங்கள், காலர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் NSDL இருக்குது பாருங்கள். இதான் வந்து நம்மளுடைய பேன் கார்டு சம்மந்தமான என்கொயரி வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, இல்லை வந்து ஹிந்தியில் பேசுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.